இப்போ நம்ம வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட இருந்து அங்கேருந்து நடந்து ஸ்டெப் வழியாக அப்படியே மேலே வந்தாச்சு. ஸ்டெப்ஸ் எல்லாம் அங்கே வச்சுருக்காங்க கீழேருந்து மேலே வர்றதுக்கு. கொஞ்சம் லேட்டே ஆகும் அவ்வளோ தூரம் இருக்குது நடந்து வர்றதுக்கு. எங்கே வந்து பார்த்தா எட்ஜில் உட்காந்துட்டு இருக்காங்க. பயமே இல்லாத உட்காந்துட்டு இருக்காங்களேன்னு நினச்சி பார்த்தேன். பிகாஸ் ரொம்ப ஆழமாக இருக்கிறது எங்கே இந்த ஆழத்தில் கீழே விழுந்தா எப்படிறா அப்படின்னு நான் நினச்சேன். பட் பயம் இல்லாத உட்காந்துட்டு இருக்காங்க. சேஃப்டி தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. இங்கே அங்கங்கே டேஞ்சரஸ் போர்டு ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரொம்ப ஆழமாக இருக்குது இந்த சைடு எங்கெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி கல் அந்த மாதிரி தான் இருந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு நம்ம இப்போ மகாபலிபுரம்லாம் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இந்த கல்வெட்டுகள் அந்த மாதிரி ஒரு பிளேஸாக தான் இருந்தது பார்க்குறதுக்கு. அங்கங்கே இந்த மாதிரி கம்பிலாம் கட்டி வச்சுருக்காங்க சேஃப்காக. தண்ணி வர பிளேஸ் எங்கடா இருக்குதுன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு போனோம். இங்கே பார்த்தா பெரிய தொட்டி மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அதில் நிறைய தண்ணி ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்குது. இந்த தண்ணி தான் கீழே வாட்டர் ஃபால்ஸாக கீழே வந்து விழுது. இந்த ஹீல்ஸை சுற்றி இந்த தண்ணி தான் இருக்குது. இது 24/7 இந்த தண்ணி ஃப்ளோயிங் இருந்துகிட்டே இருக்குது. பட் இந்த தண்ணியோட கனெக்ஷன் எங்கேருந்து வருதுன்னு தெரில. நேச்சுரல்னு சொல்லிட்டு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நேச்சுரல் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே தண்ணி எங்கேருந்து இவ்வளோ ஃப்ளோயிங் வந்துகிட்டே இருக்குது கண்டினியூஸான்னு சொல்லிட்டு தான் தெரியல. அங்கே ஒரு ரவுண்டப் இருக்குது இல்லையா, நம்ம இங்கேருந்து நடந்து நேராக அங்கே தான் போக போகிறோம். அது ரொம்ப நல்லாவே இருக்குது. அந்த மேலே இருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பட் எந்த வீடியோவில் அது கரெக்டாக வந்ததா இல்லையான்னு சொல்லிட்டு தெரில. பூனைங்க நிறைய இருக்குப்பா இங்கே. கீழே மேலே நிறைய பிளேஸில் ஈவன் நம்ம பார்க்லாம் போனோன்னா கூட அங்கே கூட பூனைங்க நிறைய இருக்குது. பார்ட் 2 பார்ட் 1 ரெண்டுத்துலேயும் இந்த பார்க்கோடைய இன்ட்ரடக்ஷன் இந்த பார்க்கை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ரொம்ப அழகான பிளேஸு. எல்லோரும் வந்து மீட் பண்ணலாம். சவுதியில் இருக்கிறவங்க எந்த அமௌண்ட்டும் நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இல்லை, ஒன்றுமே இல்லை. பார்க்குறதுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸு. அழகாக வந்துட்டு போகலாம். ஃபேமிலியாகவும் சரி இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்க கூடயும் சரி வந்துட்டு போகலாம். சவுதியில் இருந்தால் கண்டிப்பாக இந்த பிளேஸை பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த வியூ நாங்கள் சீக்கிரமாக கிளம்பணும் அதுக்கு தான். ஏன்னா ஈவினிங்கில் போனால் மேலே இருந்து வியூவை டெய்லியும் பார்த்துடணும், நைட்லேயும் பார்த்துடணும் அப்படின்னு நினச்சி சீக்கிரமாக கிளம்பணும். அப்படி இருந்தும் 5 மணிக்கு இங்கே என்ட்ரி ஆகிட்டு அங்கேருந்து இப்படி சுற்றிட்டு வர்றதுக்கு 1 டே ஃபுல்லாகவே ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். அவ்வளோ இருட்டாகிடுது. ஆல்மோஸ்ட் இப்போ 9 மணி சம்திங் ஆகிடுச்சு நாங்கள் கீழேருந்து மேலே நடந்து வர்றதுக்கு. அவ்வளோ பெரிய வாட்டர் ஃபால்ஸு. இங்கே நிறைய பேர் சமைச்சிட்டுலாம் இருக்காங்க. நான் எங்கேயும் கீழே எப்படி பாபிக்யூலாம் பண்ணி சாப்பிட்ருக்கோம் அதே மாதிரி எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் சமைக்கிற மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே சமைச்சிருக்காங்க. அந்த சமைக்கிறதுக்கும் ஒரு ரவுண்ட் மாதிரி இங்கே கட்டி வச்சுருக்காங்க, செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ போகும்போது இவங்களே இந்த குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணி போட்டுருவாங்க. அங்கங்கே இந்த மாதிரி போர்டெலாம் வச்சுருக்காங்க. இந்த பார்க்கில் என்னென்னா என்ட்ரன்ஸு எக்ஸிட்டு அந்த மாதிரி பெருசாக எதுவும் கொடுக்கல. எங்கே வேணாலும் என்ட்ரி ஆகலாம், எங்கே வேணாலும் எக்ஸிட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மேலேயும் கார் பார்க்கிங்கு, அப்புறம் பிள்ளைங்க விளையாடுறதுக்கு இந்த சர்க்கஸ் அந்த மாதிரிலாம் எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே இருக்குது மேலேயும், பாத்ரூம்லேருந்து எல்லாமே. மேலே நிறைய வீடுங்கள்லாம் இருக்குது. இங்கேருந்து மேலேருந்து பார்க்கும்போது அந்த வியூ சூப்பராக இருந்தது. ஃபுல் சிட்டியும் வந்து நல்ல ஒரு லைட்னிங்கோடு தெரிஞ்சது. அவ்வளோ ஒரு கிளியரப்பாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. பட் இந்த வீடியோவில் வந்து கரெக்டாக வரல, அந்த கிளியரன்ஸ் வந்து கரெக்டாக வரலன்னு சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு. பட் ரொம்ப அழகாக இருந்தது நேரில் பார்க்கும்போது. மறுபடியும் வரலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஃபுல்லாக வந்து லைட்னிங்லாம் ஒரு மாதிரி எல்லோயிஷாக கொடுத்துருக்காங்க. அந்த எல்லோ ஷேடோ இன்னும் சூப்பராக இருக்குது இந்த பிளேஸ்க்கு. அப்படியே கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. நம்ம இவ்வளோ தூரம் கொஞ்சம் தூரம் தான் சுற்ற முடியுது. பிகாஸ் ரொம்ப பெருசாக இருக்கிற வச்சு அவ்வளோ தூரம்லாம் நம்மளால் ஆக்குபைட் பண்ண முடியாது 1 டேயில் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் தூரம் பார்த்துட்டு இந்த தண்ணி எங்கேருந்து விழுது அப்படின்றத மட்டும் பார்க்கறதுக்காக வந்தது. ப்ளஸ் மேலே இருந்து கீழே பார்க்கும்போது அந்த வியூ எப்படி இருக்குது அப்படின்ற பார்க்கறதுக்காகவும் வந்தது. வந்து பார்த்தாச்சு, ரொம்ப நல்லாவே இருந்தது. சார் நம்ம மறுபடியும் கீழே போயிடலான்னு சொல்லிட்டு அந்த மேலேருந்து சொன்னேன் இல்லைங்களா, அந்த ரவுண்ட் கிட்டே இப்போ வந்துட்டோம். இந்த இடத்துல இந்த பாம் ட்ரீ வந்து ரவுண்ட் ஷேப்பில் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது. சரி ரொம்ப வெளிச்சமாக இருக்கே, இங்கே வந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போது போலீஸோட சவுண்ட் கேட்டுதா, ஐயோ போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தேன். அப்போது அவங்க நம்மளும் ஒன்றும் போகிறது கிடையாது. நார்மலாக எனக்கு சின்ன வயசுலேருந்தே போலீஸ்னால் பயம். ஸோ அதனால் வந்து அப்படி சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா சும்மா அவங்க ரவுண்ட்ஸ் வந்துட்டு போவாங்களே. பிகாஸ் அங்கே
ஃபால்ஸ் கிட்ட ஒரு கேட் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த கேட்டு லாக் பண்ணிடுவாங்க போல இருக்கு. ஒரு பர்டிகுலர் டைம் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து பீப்புள்ஸ் அலோடு கிடையாது. அங்கே மட்டும் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. ஏன்னா அங்கே தண்ணி வந்து விழுற இடம் இல்லையா, ஸோ அதனால் மேலே வந்து எட்டி பார்க்குறாங்க வர பயமே இல்லை போல இருக்கு அப்படின்னு எனக்கு. பிகாஸ் ஒரு கொஞ்சம் சேஃப்காக அந்த மாதிரி போலீஸ் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. பட் நம்மளும் வந்து பெருசாக எதுவும் சொல்ல. ஸோ நம்ம பாட்டுன்னு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தோம். எங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு சும்மா ரொம்ப பிரைட்டாக சூப்பராக இருந்தது. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வந்து இருந்தது. அப்படியே இங்கே போர்டெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கேயும் போர்டு செட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பாதி தூரம் ஆல்மோஸ்ட் அவ்வளோ தூரம் நடந்து கிடந்து வந்தாச்சு. அங்கங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து எழுந்திரிச்சு தான் போயிட்டு இருக்கிறது. இங்கே இந்த போர்டு பார்த்தா எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. ஒரு பர்டிகுலர் லெவல் டிஸ்டன்ஸில் வச்சுருக்காங்க. இப்போது நம்ம வந்து அப்படியே நடந்தே போயிடலாம். டைம் ஆகிடுது, ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அப்படியே நடந்தே வந்துகிட்டே இருந்தோம். அங்கங்கே வந்து சிட்டிங் பாயிண்ட் இந்தமாரி வச்சுருக்காங்க உட்கார்றதுக்கு. நிறைய பேர் வந்து நடந்து வந்துட்டு கொஞ்சம் தூரம் உட்காரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த இடம்லாம். அந்த நைட்டில் அந்த மாதிரி ஒரு மாதிரி உட்காரத்துக்கு அந்த ஃபீல் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே என்னடா மரம் சின்னதாக அங்கங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா முள்ளு மரம் தான். அந்த முள்ளு மரத்துக்கு இவ்வளோ சேஃப் எல்லாம் கொடுத்து இவ்வளோ தண்ணியெல்லாம் போட்டு அதை அவ்வளோ கிளியராக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. அது நம்ம ஊரில் முள்ளு மரம்லாம் பார்த்தா எங்கேயோ வேஸ்ட்டாக பிளேஸில், நம்மளுக்கு தேவையில்லாத பிளேஸில் தான் அது வளர்ந்து கிடக்கும். அதை நம்ம பெருசாக ஒன்றும் கண்டுக்கவும் மாட்டோம். பட் இந்த இடத்துல பார்த்தா முள்ளுமரம் அங்கங்கே இருக்கிறது நிறையா. ஈவன் நான் ரோடு நடுவில் கூட அந்த முள்ளு மரம் தான் வச்சுருக்காங்க. செடி நம்ம ஊர்லலாம் பார்த்தா செடியில் வச்சுருப்பாங்க ரோடு நடுவில். இவங்க முள்ளு மரம் வச்சுருக்காங்க நடுவில். அதெல்லாம் நல்லாவே இருந்தது. ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்தது. நான் இங்கே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்தா எங்கேயும் ஒரு முள்ளு மரத்துக்கு அவ்வளோ சேஃப்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. நான் ஓடி போயிட்டு இந்த முள்ளு செடி தானா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா ஆமாம் முள்ளு செடி தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது பார்க்கும்போது இந்த செடிக்கு இவ்வளோலாம் ஒரு கேரிங் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுச்சு. அதை எடுத்து கிள்ளிலாம் பார்த்தா நிஜமாலே முள்ளு செடி தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். சரியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து மறுபடியும் நடக்க ஆரம்பித்தோம். நடந்து நம்ம கொஞ்சம் மெயினில் போயிட்டோம்னா அங்கே கொஞ்சம் நல்லா லைட் வெளிச்சம்லாம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நடந்து போனால் நம்மளும் வந்து ட்ராப் பண்ண இடம்லாம் வந்துடும். ஸோ அப்படியே நடந்து போயிடலாமேன்னு சொல்லிட்டு நடந்து வந்தாச்சு. எங்கேயும் பார்த்தா 10:30 ஆகிடுது. பார்த்தா எல்லாம் உட்காந்து எல்லாம் சமைச்சிட்டு அது இது பண்ணிட்டு இருக்காங்க. எங்கேயும் அங்கங்கே டஸ்ட்பின்ஸ் வந்து நிறைய இடத்துல ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. பிளேஸே வந்து பீப்புள்ஸ் நல்லா க்ளீனாக வச்சுட்டு இருக்காங்க. எங்கேயும் வந்து டஸ்ட்பின் வந்து அங்கங்கே போடாமல் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுறாங்க. எல்லாத்தையும் ஒபே பண்ணுறாங்க பீப்புள்ஸ் மாஸ்டர். அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இங்கே பெருசாக எதுவும் சேலிங் பாயிண்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. யாரும் எதுவும் சேல் பண்ணுறது கிடையாது. சும்மா ஒரு சின்ன சின்ன ஷாப் மாதிரி சேல் பண்ணுறாங்க. அங்கே பெருசாக ஒன்றும் கிடையாது. தண்ணி பாட்டிலு, டீ, காஃபி, அப்புறம் சிப்ஸ் பாக்கெட்டு, பிள்ளைங்க விளையாடுற திங்ஸ் அதுதான் சின்ன சின்னதாக அந்த மாதிரி தான் இருக்குது. பெருசாக எதுவும் சேல் பண்ணுறது கிடையாது. இங்கே பாருங்கள் பூனைங்களும் நிறைய இருக்குது. இந்த ஸ்டெப் மேலேயே தண்ணி இருக்கிற வச்சு அந்த ஸ்டெப் கிட்ட வந்து நிறைய ஃபிஷ் எல்லாம் வந்து நிறைய இருக்குது. அப்புறம் டக்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்குது இந்த தண்ணியில். ரொம்ப நல்லா இருக்குது. டேவியில் என்னோடய பார்ட் 1ல் பார்த்தா தெரியும். அதில் வந்து ஃபிஷ்ஷுங்க அவ்வளோ ஃபிஷ் இருக்குது இந்த குளத்தில். அவ்வளோ நிறைய இருக்கிறது. பட் வந்து ஃபிஷ் பிடிக்கிறதுக்கு ரூல்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போர்டே ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. மணி 10:30 ஆனாலும் பிள்ளை தூங்கிறது கிடையாது. ஒரு 2 மணி ஆனாலும் தூங்கிறது கிடையாது. விளையாட்டே தான் இருக்குங்க கண்டினியூஸாக. இங்கே ரோட்டில் லெஃப்ட் அண்ட் ரைட் 2 இடத்துலையும் வந்து பார்க் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ரோட்டில் மிடில் வந்து நிறைய கேப் இருக்குது. இதை சுற்றி வந்து லென்த்தாக இருக்குது. பட் நம்ம அவ்வளோ தூரம் வந்து ஆக்குபை பண்ணல. நம்ம இதுவே ரொம்ப தூரம் ஆகிடுது. 5 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் அன்டில் வந்து 10:30 ஆகிடுது. 10:30 வரைக்கும் இந்த வாட்டர் ஃபால் கிட்டே தான் இருக்கிறோம். நான் ஃபுல்லாக நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி என்றைக்கோ ஒரு டைம் தானே நடக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பித்து நடந்துட்டு போயிட்டு வந்துட்டோம். எல்லாத்தையும் பார்த்துட்டு போனோம் இல்லையா, ஒரு பிளேஸ்க்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு போனோம். மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் எப்போனா வரணும். அவனா வரும்போது டேயில் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வரலான்னு பார்க்குறோம். பட் என்னென்னா வந்து அந்த 5 o'clock மேலே தான் அந்த சன் ஷேடோ வந்து கம்மி இருக்கும். ஸோ அந்த டைமில் தான் வந்து இந்த மாதிரி பிளேஸ்லாம் வர்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுவும் நல்லா இந்த வெயிலில் வந்து என்ன பண்ண போகிறாங்க, ஒன்றும் கிடையாது இல்லையா, பெருசாக நிழல் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது.
அதுக்கப்புறம் சரி ரெஸ்ட் ரூம் போகலாமேன்னு சொல்லிட்டு எங்கள் ரெஸ்ட் ரூம் வந்தால் ரொம்ப க்ளீனாக இருந்தது. பப்ளிக் ரெஸ்ட் ரூமே இவ்வளோ க்ளீனாக இருக்கும், ஒரு ஸ்மெல் இல்லாமல் அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க. ப்ரேயர் பண்ணுறதுக்கு மேட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து பப்ளிக் பீப்புள்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக போட்டு வச்சுருக்காங்க. அவங்கவுங்க ஸ்பெசிஃபிக்காகவும் கொண்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க. இங்கேயும் போட்டு வச்சுருக்காங்க, இதையும் யூஸ் பண்ணுற மாதிரி. கரெக்ட் டைம் ஆனால் அவங்க ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நம்மளும் ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம். இங்கே பார்த்தா எந்த இடத்துல ரொம்ப க்ரௌடாக இருந்தது. பிரைட்னஸ் இங்கே ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாச்சு, ரொம்ப க்ரௌட் ஜாஸ்தி இருந்தது. ஒரே புகை வர, எல்லாம் உட்காந்துட்டு எல்லாம் சிக்கனை வறுத்து பொரிச்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வீட்டிலேருந்து அத்தனை செட்டப்பும் அப்படியே செட்டில்டாக தூக்கிட்டு வராங்க, மறுபடியும் செட்டில்டாக தூக்கிட்டு போகிறாங்க. ஈவன் சேர்லேருந்து மேட்லேருந்து எல்லாமே அவ்வளோ தூக்கிட்டு போகிறாங்க. நம்மளும் ஒரு நாள் இந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டைம் அந்த வீடியோவை நாங்கள் போடுறோம். ஃபைனலாக வந்து நம்ம வந்து இந்த எட்ஜில் வந்துட்டோம். நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோம். இங்கே வந்து உட்காந்தா 2 பூனைங்க பண்ணுற அட்டகாசம் பயங்கரமாக இருந்தது. அந்த 2 பூனைகளும் அந்த டக்கை வந்து கேட்ச் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தது. நம்மளும் ரொம்ப தூரம் வந்து அதுங்களை துரத்தின்னு போய் விட்டாலும் அதுக்கு மறுபடியும் வந்து அங்கே தான் உட்காருது. ஒரு பூனை ஒரு டக்கை வந்து கேட்ச் பண்ணிட்டு ஓட பார்த்துச்சு. பட் ஒரு கப்பல் ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தாங்க. அவர் ஓடி வந்து அந்த பூனைக்கிட்ட இருந்து அந்த டக்கை எடுத்துகிட்டு போயிட்டு அதை சேஃபான பிளேஸில் சேவ் பண்ணி விட்டார். நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம், ஓடி வந்து இதெல்லாம் பண்ணி. பயங்கர ஒரே கூத்தாக போயிடுது அன்றைக்கி. அந்த பூனைங்க பண்ணுற சேட்டை ரொம்ப நல்லாவே இருக்குது, க்யூட்டாக பார்க்குறதுக்கு. ஃபைனலாக வந்து நம்மளும் இந்த இடத்துல இருந்து கிளம்ப போகிறோம். இந்த வியூ ஒரு டைம் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்தா அவ்வளோ ஒரு க்யூட்டாக அவ்வளோ அழகாக இருந்தது. கண்டிப்பாக சவுதியில் இருக்கிறவங்க இந்த இடத்த வந்து பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இங்கேருந்து போனதுக்கப்புறம் நம்ம இதுக்குன்னு பிக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டோம் இல்லையா. ஸோ அதனால் இங்கே இருக்கும்போதே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துடலாம் இல்லையா அப்படின்ட்டு நம்மளும் வந்தாச்சு. நெக்ஸ்ட் டைம் ஒரு டைம் டேயில் கொஞ்சம் ஏர்லியாக கொஞ்சம் வந்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இடத்தையும் வந்து ஃபுல்லாக ஆக்குபைட் பண்ணிட்டு போகலாம் ஒரு டைம் வந்தால். ஃபைனலாக நாங்களும் கிளம்பியாச்சு. ஆல்மோஸ்ட் 11:30 ஆகிடுது. ஸோ இங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இது பண்ண வேண்டியதான். நம்மளோட சேனலில் வந்து இந்த சவுதியோடைய நம்ம எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறோம், எந்தெந்த பிளேஸ்லாம் வந்து பார்க்குறோம் அப்படின்றத தான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் எங்களோட ட்ரெடிஷ்னலும் வந்து கொஞ்சம் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது ஸ்டார்டிங் வீடியோ தான். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எதனா சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதாக இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறோம்.